100 இருந்தால் 1 இன்ச்சா 1 மீட்டர் மார்னிங் கரெக்டாக వచ్చేసింది. உள்ளே வந்துடும் இன்னொரு கூட உள்ள போகலாமே. அக்கா உங்க தள்ளி வந்துருக்கா நீங்கள் உங்களுக்கு யாருன்னா வீடியோ எடுத்துக்கோங்கம்மா. எங்கே ப்ளவுஸ் அதான் ப்ளவுஸ் ஆமாம் எடுத்துக்காங்க. இதுல இருந்து இங்க 9 நம்ம சொல்ல எடுத்தாங்கன்னா தெரியவே இல்லை. ஃபோனை வீடியோ எடுக்கிறீங்களா? தெரியவே இல்லை. இப்படி தானே வைக்கணும் கரெக்டா? இந்த பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு கேட்டால் இந்த ப்ளவுஸு சரியில்லைன்னா ஏன்னா இந்த ஷேப் எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல. இதுவே சரியில்லை. அப்போ டெய்லர் சரியில்லை. நீ தை கட்டு சாரியில் வந்த ப்ளவுஸு என் ப்ளவுஸ் இல்லை, எங்கள் அம்மா ப்ளவுஸு. முதல்ல தைக்கும்போது உனக்கு தைக்கணும். இல்லை இல்லை இது எங்கள் அம்மா எப்படியா இருந்தாலும் போட்டுப்பாங்க. நம்மளாலாம் கரெக்டாக இருந்தால் தான் போட்டுப்போம். அதனால் நம்ம ப்ளவுஸ் எல்லாம் டச் பண்ணக்கூடாது. அப்போ உன் ப்ளவுஸ் தானே நீ எடுக்கணும். கரெக்டாக ரெண்டுமே ஒரே அளவு தான்க்கா எனக்கும். இங்கே பாருங்கள் பெண்ணெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து எதுக்கு? டாட்டுக்கு. இந்த டாட்டுக்கு சரியா? இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி பிடிச்சோன்னா இங்கே இந்த சைடுக்கும் பேக்கில் உள்ளது இந்த சைடு. ஓகேவா? என்ன கரெக்ட் தானே? இது என்ன அளவு? இது என்ன அளவு? 5.5. ஓகேவா? இது ஷோல்டரு, இது சிரிச்சளவு. செஸ்ட்டு. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ஒன்றுத்தையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் மட்டும்தான் வரும். சரிங்களா? தலையெடுத்து போடணும் இல்லைக்கா? இந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி போட்டு லைன் போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ லட்சம்? அது ஃப்ரண்ட்டுக்கு. இது பேக்கில் 1 வைக்கணும். உங்களோட கட்டிங் எங்கே இருக்கணும்? 1/2 இன்ச்சு மேலே, 4 இன்ச்சு மேலே. சரியா? அப்புறம் இது எங்கே போடணும்? இது ஸ்டிச்சு. வீட்டுக்கு பண்ணிடலாமா? நம்ம சொன்னோம்ல அந்த ப்ளவுஸ் சரியில்லைன்ட்டு. இப்போ தெரியுதா? ஏன்னா அவங்களோட சைடு வந்து மேலே தூக்கிடுச்சுல. ஒன்றும் இல்லை, அப்படியே தான் கீழே இருக்கும். சரியா? நீங்கள் எதையுமே கன்ஃபியூஷன்லாம் ஆக வேணாம். இந்த லைன் அவ்வளோதான். இந்த லைன் அப்படியே போட்டுட்டு அதுலேருந்து ஒரு இதுதான் ரெடி அளவு, இதுதான் ஸ்டிச் அளவு. ரப் பண்ணிடலாமா? ரப் ஆகாதுக்கா, ஒட்டிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுட்டு மூவ் பண்ணுங்க. மூவ் ஆகிடும். வந்துடுச்சா? இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. இந்த இடத்துல அந்த யூ ஷேப் மாதிரி வரும், வரைவோம். சரியா? வேறு என்ன பண்ணலாம்? இங்கேருந்து இங்கே 2 இன்ச் இருக்கணும்.
அதே மாதிரி இந்த நம்ம இங்கே வந்து 2 இன்ச்சு விடுறோம்ல, இதுக்கு மேலெல்லாம் விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே விட்டாலோ இல்லை நீங்கள் இப்போ இப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ நான் 1/4 இன்ச்சு விட சொன்னேன்னா இதான் 1/4 இன்ச்சு கரெக்டாக இப்படி தான் வருதுங்களா? இப்போ 1/2 இன்ச்சுனா கொஞ்சம் மேலே இங்கே வரணும்ல. அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ துணியும் நீங்கள் பிடிக்கணும், தைக்கணும். சப்போஸ் நீங்கள் தைக்காத விட்டுட்டிங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே மாறும். ஷேப்லேருந்து கீழே இறக்கமாக ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு. அதனால் நீங்கள் எந்த அளவு விடுறீங்களோ அந்த அளவு கண்டிப்பாக பிடிக்கணும். சரி, அதுக்காக தான் அந்த அர்த்தம் பண்ணுறது. ஒரு சைடில் பிடிச்சிருவீங்க, இன்னொரு சைடில் பிடிக்க சொல்ல உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியாதுல்ல. அப்போ அந்த அர்த்தம் பண்ணனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு தான் இது வந்துட்டு ஸ்டிச்சிங் நான் டேரெக்டாக வச்சுட்டேன். இதில் கீழே இது 6 இன்ச்சு வைக்கணும். நான் 5 வச்சேன்னா இப்போ நம்ம இதில் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸ்டிச்சிங்கில் தான் போடணும். அதுதான் 6 இன்ச்சு இல்லை, அது ப்ளவுஸ் வந்து கம்மியாக இருக்குது, தப்பாக இருக்கிறதுனால அவங்க இறக்கி வச்சாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ இது எங்கே வரும்? 6 வரும். நான் இப்போ 5 வச்சு புரியுதா? இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பண்ணனா டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு புரியணும், ஜஸ்ட்டு புரிஞ்சால் போதும். புரியுதா? அவ்வளோதான். நம்ம துணிக்கு இங்கே வெட்டுறோம், இங்கே தையல் போட போகிறோம், அவ்வளோதான். இது புரிஞ்சால் போதும். ஒன்றுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, கன்ஃபியூஷன் ஆகுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுப்பா, இந்த துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல கைக்கு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டிருந்தா இந்த பக்கம் கைக்கு வந்துருக்கோம். இந்த துணியை நான் வெட்டி முடிச்சோடனே பாரு, ஒரு பிட்டு கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் இங்கே ஒரு கவரில் வாரி போட்டேன்ல, அது 2 ப்ளவுஸ் வெட்டி போட்டேன். வெறும் பீஸ் மட்டும் தான், அது சொல்லித்தரேன் நான். இது போட்டணும்ல, இந்த மார்க் பண்ணணும்ல. என்னது? அது ஸ்டிச் பண்ணும்போது பண்ணீங்களாப்பா? இல்லை, இப்போ பண்ணிட்டோம்னா 1 இன்ச்சு தானேப்பா? கையிலுக்கு 1/2 இன்ச்சு 5 கரெக்டாக எடுத்தாங்க. அதனால 6 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டு இப்போ இது பண்ணிட்டாங்க. அது ரெடி அளவு. ஆமாம், இங்கே தான் கட் பண்ணுவாங்க. இங்கே 6 வரணும். அவங்க 5 வச்சு அதனால கீழே யார் கேட்டது? ஏன்? இது என்னதுன்னு தெரியலையா? இங்கேருந்து 1 இன்ச்சு பேக் டாட். பேக் டாட் அதுலேருந்து வச்சு 3 இன்ச்சு சரிதான். ரெண்டு குழப்பிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் போட்டு அதுதான் செப்பிச்சுட்டேன். யாரும் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலை. கிளாஸ் வீட்டுக்கு போயிட்டு நான் மண்டே தைச்சு எடுத்துன்னு வரேன்க்கா. கிளாஸ் இனிமேல் வேகமாக போகும். உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு தனியாக சொல்லி தர முடியாது, கேட்ச் பண்ணிக்கணும்ல. ஏன்னா 50 பேர் கிளாஸில் இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் ஞாபகத்துக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்டை போயிட்டு இதில் ஃப்ரெண்ட்டு பண்ணனா மாறி இருக்கும். எல்லாரும் குழப்பிப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி இப்போ இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் ஒன்றுத்தையும் எனக்கு நம்பர் போட்டு இது பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க. ஏன் அப்படி பண்ண மாட்டீங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இதோட உயரம் எவ்வளோ? 14. இதோட செஸ்டோட அளவு எவ்வளோ? 9. இதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். எதை மறந்தோம் அப்படின்ட்டு. இதுலேயே ஒரு இன்ச்சு தானே? ஆமாம், ஒரு சைடு அந்த இது முன் சைடு டவுட்டே வரக்கூடாதுக்கா. இப்போது இந்த இந்த பேக் பீஸை ஸ்டிச் பண்ண சொல்ல இப்படி வரும்.
அந்த அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன்னா அது உள்ளே போயிடணும். சரியா? அவ்வளோதான். இவ்வளோ இது வைக்கணும். சரிங்களா? இதை ஒட்டி தையல் வரணும். தையல் வந்ததுக்கப்புறமா இந்த டாட் போட்டோம்ல, இங்கே டாட் பிடிச்சிக்கணும் லைட்டாக 3 இன்ச்சுக்கு. அதே மாதிரி அந்த சைடில் டாட். அப்போ பேக் ரெடியா? பேக் ரெடி. இது எப்போ பண்ணுவீங்க? இப்போ கட் பண்ணிட்டு அடுத்து எடுத்துருவீங்களா? ஃப்ரண்ட்டு கட் பண்ணி இல்லை பண்ணிடுவா. ஃப்ரண்ட் கட் பண்ணிடுக்கா. ஜெயக்கா வந்தீங்களா? குட் மார்னிங். நான் பார்க்கல இருக்கீங்க. அதனால தான் 40 வருஷம் ஆகுதா? வயசை கம்மி பண்ணி சொல்லிட்டேன். அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. கேக்குட்டா பேக்கு பற்றி இல்லை, ஃப்ரண்ட்டு பற்றி தான். நம்ம ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு எடுக்கிறோம்ல, 2 இன்ச்சு வந்து மடித்து தைக்க போகிறதில்ல, அதனால 1 இன்ச்சு எடுத்துக்கலாம்ல நம்ம. அப்புறம் ஸ்டிஃபாக இருக்காதுல்ல. இப்போ என்ன கேட்ச் பண்ணி தான் பிரயோஜனம். அம்மா இந்த அளவுக்கு மடித்து தைக்கணும். இந்த அளவுக்கு துணி வச்சு மடித்தா தான் ஸ்டிப்பாக இருக்கும். அந்த இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நீ என்ன துணி பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சைடு போட்டோம்ல, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொன்னால் மறந்துடுவீங்களான்னு. எல்லாருக்குமா உங்களுக்கா? யாருக்கெல்லாம் குழம்பு கை தூக்குங்க. இங்கே பாருங்க, இப்போது துணி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த டைரக்ஷனில் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டேன் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அந்த டைரக்ஷன் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டைரக்ஷனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கிளாத்தை வந்து இந்த நெஞ்சு இருப்பாங்கல்ல, இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த இது. ஸோ அதனால் எதையுமே இதுவாகாது. அதே மாதிரியே இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி போடுங்க. சப்போஸ் கையோட அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. கை நீங்கள் லென்த்தாக வைக்க போகிறீங்க. இப்போ 10க்கு மேலே 11க்கு மேலே வைப்பாங்கல்ல, ஃபுல்லன் வைப்பாங்களா, அப்போ இது பத்தாதுல்ல. ஸோ அப்போ இந்த பாட்டை வந்து இப்படி திருப்பி போட்டுங்க. போட்டால் நம்மளுக்கு இங்கே கைக்கு துணி கிடைக்கும். ஓகேவா? கிடைக்குமா? கிடைக்கும். அதான் என்னக்கா கிரேடிங் ஷீட் எங்கே இருக்கு ஜெயந்திக்கா? நீ இப்போ எங்கே போகிற? நம்ம 1 இன்ச்சு இங்கே விடணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமாம். அது நீங்கள் யாருமே சொல்லவே இல்லையே. ஒன்றுமே இல்லைம்மா, அந்த பேக்கை போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அப்படியே போட்டு மார்க் பண்ணணும். நீங்கள் யாருமே நான் சொல்கிறத கவனிக்கிறத தவிர மற்ற எல்லா விஷயத்தையுமே கேட்குறீங்க. நிஜமா நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் எல்லாருமே சரி இந்த வேஸ்ட்டாக போகுது பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இதில் ஒரு சின்ன பீஸ் மீந்தா கூட நீங்கள் என்ன தான் கேட்கணும். நீங்கள் கவனிச்சா தானே புரியும் உங்களுக்கு. ஏன் அப்படி புரியவே மாட்டேது உங்களுக்கு? சப்போர்ட் அவங்க ஃபுல்லாக கோடு போடுறாங்களா, அதுக்கு அப்புறம் கேட்பாங்கல்ல. ஓகேவாம்மா? நான் எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரெச்சர் சரியா? எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? வேறு ஏதாவது மார்க் பண்ணது இருக்கா? செஸ்ட் அளவு இது. ஓகேவா? இந்த செஸ்ட் அளவை நிறைய பேர் மார்க் பண்ண மாட்டீங்க. இந்த அர்க்காத் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அளவையும் மார்க் பண்ணணும். சரியா? இது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு கோட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த லைனும் நீங்கள் போட்டுக்கணும். சரியா? போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் எங்கெல்லாம் லைன் போட்டிங்களோ அந்த லைன்லாம் பெருசாகிக்கும். ஓகேவா? இது எத்தனை இன்ச்சு? நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? ஸ்டிச்சிங் அளவுலேருந்து எவ்வளோ வேணும்? 6.
அப்போ இங்கே வருதா? கரெக்டாக வந்துச்சா கோடு? கோடு பெருசாக போட்டேன் நீ சரியா போச்சா? 3 இன்ச். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி விட்டுட்டோம். எதையுமே பண்ண வேணாம். நீங்கள் பேக்லேயே எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸ்டிச்சிங்க்கு விட்டுங்க, அளவுலாம் எல்லாமே விட்டுட்டீங்க. 1/2 இன்ச்சு பேக்குக்கே விட்டுட்டீங்க. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு எதையுமே பண்ண வேணாம். இதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. சரியா? இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணும்? 3/4 இன்ச். அவ்வளோதான். ஓகேவா? இது வேணால் ராங் போட்டுக்கோங்க, நெட்டை சொல்ல உங்களுக்கு தப்பாச்சுன்னா. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எல்லாருமே டவுட் வரும். இந்த பாக்ஸ் போடலாம். இந்த பாக்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் பேக்கில் விட இது பண்ணிங்கன்னா ஏற்றத்தாழ்வாக வரும் ப்ளவுஸு. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் இந்த பாக்ஸை இப்படி போட்டு இப்படி இது பண்ணுறது, நம்ம நார்மலாகவே போட்டுக்கலாமே நினைப்பீங்க. அந்த ஆம்கோல் அளவு நம்ம கரெக்டாக வச்சுருப்போம். அதே ஆம்கோல் தான் இங்கே வரணும். ஸோ 1 இன்ச்சு மேலே கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ப்ளவுஸு மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல கட் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா பீஸு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி. இது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இதை உங்களுக்கு புரியலைன்னா இது கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆமாம், இந்த 2 கோடுக்காக தான் நம்ம இதை போட்டதே. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக எடுத்துருக்கோமான்ட்டு. சில பேர் 1.5 இன்ச்சு கூட எடுத்துடலாம்ல. நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? 13. அங்கேருந்து 1 இன்ச் எடுக்கணும். இங்கே 1/2 இன்ச் இருக்குப்பா. நம்ம ரெடி நீ ஒன்றே வச்சுருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கே யாராவது புரியலையா? புரியுது. இப்போ அந்த சைஸுக்கு வந்து நம்ம அந்த 13 இன்ச்சு வச்சோம்ல, அது எப்படி வச்சோம்னா இந்த மாதிரி வச்சுருங்க. கீழே ஷேப்பை வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டு எடுத்துக்கோங்கப்பா. எவ்வளோ வந்து 13, 12.75. எவ்வளோ இருக்குது பாருங்க, 12 இருக்கா? அப்போது 1/2 இன்ச்சு ஷோல்டர் அந்த 1/2 இன்ச்சு கீழே. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 13. சாலிடாக நம்ம 13 வச்சாச்சா? ஸோ இதை நம்ம பார்க்காதே வச்சிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை வைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கப் ஷேப்பில் எல்லாருக்கும் மாறுதா ஒரே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒன்றா தான் 12 தான் வரும். சரிங்களா? அது சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட்டு 13 தான் வைக்கிறோம், ஆனால் பேக்கு 13 வைக்கிறேன். நம்மளுக்கு கப் ஷேப்புக்காக தான் இதை கொடுக்குறோமே. சரிங்களா? அதனால் அது ஒன்றும் ஆகாது. ஓகேவா? இங்கே 1/2 இன்ச்சு வந்துடும், இங்கே 1/2 இன்ச்சு வந்துடும். அதுக்கு தான் 13. அதுக்கப்புறமா இந்த அளவு பாருங்கள், இது எவ்வளோ இருக்குது? 4 இருக்கா? இந்த 4னா நம்ம 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இது கூட 1/2 இன்ச்சு இந்த டாட்டுக்கு, 1/4 இன்ச்சு இங்கே கீழே 1/2 இன்ச்சு. புரியுதா? அதுக்கு தான் நான் வந்து இங்கேருந்து 2 எடுத்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லித்தரேன். ஆமாம், சப்போஸ் நீங்கள் இந்த அளவே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதையே எடுத்துகிட்டு இது கூட சாலிடாக 3/4 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ 4 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? 2.25 வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டோன்னா இது இவங்க வந்து கழுத்தை இறக்கியிருப்பாங்க 1/4 இன்ச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த 1/4 இன்ச்சு அடிக்கும். எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். இங்கே நம்ம 6 வச்சுருக்கோம், இவங்க எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம். நீங்கள் சாலிடாக இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ எவ்வளோ வைக்கணும்? இது
நாலு இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அது கூட கூட எவ்வளோ எது எதுக்கு இந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சு இங்கே 4 இன்ச்சு 3/4 இன்ச்சு சாலிடாக நீங்கள் வைக்கணும். அதே தான் இந்த சைடும். இந்த சைடில் இவங்க வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஆம்கோலை இறக்கணுமா, ஞாபகம் இருக்கா? 6 இருக்கா? இவங்களுக்கு வந்து 7 வைக்கணும். இங்கே ஸ்டிச்சிங் ஆல்ரெடி இங்கே விட்டுட்டோம், ஆம்கோலுக்கு விட்டுட்டோம். இங்கே தான் சரியா? நீங்கள் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு புரியல. அக்கா எனக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துட்டு கேளுங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு எடுத்துட்டு இங்கேருந்து அளவு பார்த்தா எனக்கு வந்து 5 வருது. கரெக்ட் வரல தானே கேட்குறேன். அப்போ நெக்கு கரெக்டாக வச்சிங்களா? கரெக்டாக வச்சு அவன் நிற்கிறது 6 தான் வச்சு. இந்த தப்பு பண்ணல, கரெக்டாக வச்சுருக்கீங்களா? இங்கே பாருங்க, இந்த செஸ்ட் அளவு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டேப் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். லைன் கூட போடல நான். அப்போ எவ்வளோ வைக்கணும்? 2 இன்ச்சு. பார்த்தானே காலையில் இது கூடமே இவங்களுக்கு கரெக்டாக ஒன்று தான் வச்சுருக்காங்க. கப் ஷேப் வேணா அவங்களுக்கு மாறி இருக்காது. கரெக்டாக இருக்காங்களே நமக்கு ஒரு இன்ச்சு வச்சுருக்காங்க. இப்படி தான் பார்த்துக்கணும் நீங்கள் ப்ளவுஸில் சரியா? இது அதுக்கப்புறமா கால்குலேஷன் போட சொல்லித்தரேன். ஓகேவா? அது 1.25 சொன்னால் தான் 1ஆவது பிடிப்பீங்க. 1 சொன்னால் 3/4 இன்ச்சில் பிடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்க்கவே முடியாது. அதுக்காக அப்படி சொன்னேன். இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஆம்கோல் எவ்வளோ இருக்குது பாருங்க. 4.5 வச்சுருக்காங்க. அப்புறம் இது என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு நம்மளுக்கு 5 வந்துச்சு. அப்போ அங்கேருந்து 2.5 எடுக்கணும். அதான் இதுக்கு இது பண்ண சொன்னாங்க. நம்ம இந்த டாட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அது. இப்போ இது ஈவனாக வருதா, முக்கோணமாக வருதா, அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ இது எப்படி தான் பரவாயில்ல, முனையில் வரணும் அவசியம் இல்லை. அப்படிலாம் வராது. இப்படிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வராது. இங்கே பாருங்கள், இந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இப்படி வரணும். சில நேரத்தில் நம்ம மார்க் பண்ணுவோம், ஆனால் நம்ம துணி வந்து ஃபேப்ரிக் பொறுத்து எப்படி காட்டுதா, இந்த டாட் இங்கே தானே இருக்குது, இங்கே கூட வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு 1/2 இன்ச்சு பிடிக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? வேறு என்ன மார்க் பண்ணுறீங்க? 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வரையில. இதை என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சரியாக வரலன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை டேர்ன் பண்ண மாதிரி போடுங்க. உங்களுக்காக சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கும் லைனாக ஸ்ட்ரைட்டாக போட்டுறாதீங்க. இங்கேருந்து டேர்ன் ஆகணும், சரிங்களா? இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். நீங்கள் இந்த டேர்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ப்ளவுஸே வராது.
ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குப்பா. ப்ளவுஸு பொறுத்து கட் பண்ணதில்ல, ஸ்டிச்சிங் இருந்துச்சு. இந்த மாதிரி இப்படி வச்சு இது மார்க் பண்ணிக்கோங்க. ஆமாம், சைடில் கட் பண்ணலாம். ஓகேவா? கப் வந்து பிடிக்க சொல்ல எப்படி பிடிக்கிறீங்கன்னா, இந்த கப் ஷேப் இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இப்படி ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த டாட்டோட ஆமாம், இப்படி வச்சுட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது மிஷினில். இப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த தையல் அச்சே தெரிஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியலனா கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு லைன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த டாட் ஆண்டு ஜிக்ஸாக் போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்படி ஒன்றா இது தச்சு முடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இப்படி வரும், லைன் வரும். வருதுங்களா? இந்த டாட்டை நம்ம இப்படி போட்டுக்கலாம். இங்கே ஒரு டாட், அப்புறம் இங்கே ஒரு டாட். நம்ம கப் ஷேப் கட்டணும். நீங்கள் கப் ஷேப் தச்சு முடிச்சோடனே இப்படி போட்டுட்டு இது ஆப்போசிட்டில் வச்சு டைரக்ஷனில் வச்சு போடணும். ரெண்டுமே ஒன்று போல் கப் ஷேப் போட்டக்கூடாதுல்ல. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடணும், இப்படி திருப்பிக்கணும். இதை திருப்பிட்டு இந்த மாதிரி போடணும். இப்படி போட்டிங்கன்னா தானே வரும். இது தைக்க சொல்ல புரியும். தெரியலன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க ஆப்போசிட் சைடில். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, அப்புறமா இது வந்து பட்டி ஷோல்டர் கை கை ஃபீல் பண்ணியிருந்தால இது பட்டிக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் 2.5-3 இன்ச்சுக்குள்ளே தான் வரும் பட்டி. சரிங்களா? நான் வந்து 5 வைக்க சொல்லுவேன். 4 தான் சார், இங்கே 5. இவ்வளோதான் பட்டி. ப்ளவுஸோட இங்கே பட்டி 4.5 இங்கே 5. 4.5. பட்டி 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தால் துணியை பொறுத்து, உங்களோட துணி சின்னதாக இருந்ததுன்னா 4-4.5 கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? துணியை ஒரு 5 கீழே மேக்ஸிமம் 5 வரும். 5 இதை சொல்கிறீங்களா? ஏதோ ஒரு சைடுக்கா. இந்த சைடு 5, ஒரு சைடு 5, ஒரு சைடு 4 வச்சுக்கலாம். ஓகேவா? இதோட லென்த் வந்து எப்படி இருக்கணும்னா, இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா இவ்வளோ இருக்கணும். இந்த அளவு இருக்கணும். இந்த பட்டி வெட்டுவீங்கல்ல, வெட்ட சொல்ல இதோட அதிகமாக தான் இருக்கணும். நீங்கள் வாட்டு நிறைய வெட்டிடக்கூடாதுல்ல, இல்லை கம்மியாகவும் வெட்டிடக்கூடாதுல்ல. இந்த பேக் பீஸை வச்சு பாருங்கள், உங்களுக்கு வரணும். எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா வரணும் துணி. சரியா? ஓகேவா? பட்டி புரிஞ்சிச்சா? எவ்வளோ வச்சோம்? ஒரு சைடில் எவ்வளோ வச்சோம்? அதை வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். அதே தான் நம்ம பேக்கில் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான். இதை மடிச்சு தைக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு பட்டி இப்படி வந்துடும். ஓகேங்களா? இந்த பக்கம், இந்த கார்னர் பக்கம் வந்து, இந்த கார்னர் இருக்குல்ல, இப்படி வச்சுக்கணும். நீங்கள் டாட்லாம் போட்டுருவீங்களா? டாட் போட்டு இது வந்து இந்த சைடில் இருந்து ஆரம்பிக்கும். ஷார்ப்பாக இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வரணும், உள்ளே வரல, குத்தியாண்ட வரணும். அக்கா ஃபோன் எடுங்க. முதல்ல இதை வெட்டிடுவாங்க. கை நான் சொல்லித்தரேன். கை எறிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குல்ல. வெட்டிட்டு வாங்க.